வணக்கம். ரீசெண்டாக டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஜென்சி இளைஞர்களுடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குது. சொல்ல போனா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானையே பதவி விலக வச்சிருக்கிறாங்க. பிஜேபின்னா சும்மாவா? பாசிச பாஜக சும்மாங்களா? அந்த யூனியன் மினிஸ்டரையே ரிசைன் பண்ண வச்சுக்கிறாங்கன்னா இது பெரிய சாதனை தான். வடக்கன்னு எவ்வளவு கிண்டல் பண்ணி இருப்பாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவா தெரியுது. சும்மா இல்ல, குண்டாந்தண்டிகள் கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அந்த போராட்ட காலத்துல நின்று கடைசி வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இதை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்கலாம். பட் ஆனா இதுவே அவங்களுக்கு ஒரு முதல் வெற்றி தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வடக்கு ஜென்சி இளைஞர்கள். அதுல சில தமிழ் இளைஞர்களும் இல்ல சதன் இந்தியாவை சேர்ந்த சில இளைஞர்களும் இருக்கக்கூடும். பட் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுடைய கவலை வேறாக இருக்கிறது. அது என்னன்னா, அவங்களுடைய தலைவர் நம்ம முதல்வர் சி ஜோசப் விஜயனுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை கொண்டாடும் இல்லையா? அந்த படத்துக்கு பயங்கர கொண்டாட்டங்கள். அமைச்சர்கள் எல்லாம் போய் அழுதுகிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது பெரிய புரட்சி தான். ஆமா, இப்போ டெல்லியில நடக்கிறது புரட்சின்னா அப்ப இதுவும் புரட்சி தானே. ரெண்டு புரட்சியில எது பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துக்கலாமா? அதுக்காக தான் இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கர். எப்பயுமே சவுத் இந்தியா எஜுகேஷனுக்காக போராடும், மொழி உரிமைகளுக்காக போராடும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நம்மளுடைய உரிமைகளுக்கு நாம தான் முன்னாடி நின்று போராடணும் அப்படின்னு இப்படிப்பட்ட போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஊர்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க கூட இப்படி ஒரு ரசிக மனப்பான்மையோடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. கண்ணு கலங்குது பாரு, அவ்வளவு பிடிக்கும் அண்ணனா. அண்ணனை தாண்டி வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன். கண்ணெல்லாம் குறைச்சு விடுறீங்க. என்னால முடியல ப்ரோ. அவள் தான் ப்ரோ லாஸ்ட் படம் ப்ரோ. இதுக்கப்புறம் யார் பத்தி ப்ரோ வர முடியும்? யார் பத்தி ப்ரோ நான் போய் பேனர் அடிக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. யார் படத்துக்காவது போலாம்ப்பா, போஸ்டர் ஓட்டலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. இன்னொரு டிக்கெட் போட்டு வச்சிருக்க அடுத்த ஷோக்கு 12 மணி ஷோ, அதுக்கு நான் போய் பார்ப்பேன். எப்படி பாத்தீங்களா குழந்தைங்க எப்படி அழுகுது? என்னதான் அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன் அப்படி உருகுறீங்க? என்னத்தான் இருக்குது அதுல? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தளபதி கடைசி அந்த கடைசி அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. அதான் போய் சரிங்க சரிங்க. ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் அப்போ பயங்கர கொண்டாட்டங்கள், டிஜேவெல்லாம் வச்சு பயங்கர மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா கொண்டாடலாம் அப்படின்னு பெரிய பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பாவம் டிஜே தான் யாரு பெத்த புள்ளையோ கஷ்டப்படுது. தம்பி நான் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. அப்படிலாம் போட முடியாது. பெப்சி கோகோ கோலாலாம் ஊத்துறாங்க கம்ப்யூட்டர் மேல, எப்படி ப்ளே பண்றது? அதாவது அவர் மியூசிக் போடுவாராம், இவங்க கோக்கு பெப்சின்னு கொண்டு வந்து அது மேல ஊத்திட்டு போயிருவாங்களாம். பெப்சி கோகோ கோலாலாம் ஊத்துறாங்க கம்ப்யூட்டர் மேல, எப்படி ப்ளே பண்றது? மிக்சர் மேலேயே ஊத்திட்டாங்க போல இருக்கு பெப்சி கோக்லாம். நீயும் கொஞ்சம் குடித்தல அப்படின்ட்டு. நம்ம வீட்லயே 4 மிக்சர் இருக்கு, அது மேல ஊத்துனா என்ன ஆகும்? பெப்சி கோக்குன்னு அது மாதிரி ஊத்திட்டாங்க போல இருக்கு. சந்தோஷமா இரு, நாங்க மட்டும் ஜாலியா இருக்கிறோம், நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னும் 2 பாட்டில் ஊத்துனா நல்லா பாட்டு வருமோ அப்படின்ற மாதிரியான ஏதாவது அந்த மாதிரியான புரிதல் இருந்திருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. அதனால ஊத்திருப்பாங்க. அதுக்கு போய் டென்ஷன் ஆகுற. எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க சாரி சொல்லிட்டு போயிடுவீங்க. 2 லட்ச ரூபாய் பொருள் யார் செலவு பண்ணுவா? லோனு போட்டு கடனை வாங்கி காசு செலவு பண்ணி இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு ஒரு தொழில் தொடங்குறதுன்னு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு தெரியாது. சொகுசுல வாழ்ந்துட்டோம்.
இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு அம்மா டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்றாங்க. என்னென்ன கஷ்டங்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? என்னங்க நடக்குது? ஜனநாயகன் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா 18+ தான். சோ ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மூவிக்கு, கிட்ஸ் எல்லாம் அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பசங்க எல்லாம் பயங்கரமா அழறாங்க. ஏன்? எங்களுக்கு ஆன்லைன்ல வந்துமே நாங்க யாருமே பாக்கல, வெயிட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா தியேட்டர்ல போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க வீட்டுல 2 பேரை விட்டுட்டு 2 பேரை எப்படி கூப்பிட்டு போறது? ஏன் விஜயோட லாஸ்ட் மூவி, நம்ம சிஎம்மோட மூவி லாஸ்ட் மூவி அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க? 18+ தான் சொல்றாங்க. ஏங்க ஒரு சிஎம் அவர் ரிட்டையர் ஆக போறாரு, இனிமே படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு, அதுக்காகவே நீங்க யூ சர்டிபிகேட் கொடுக்கலாம்ல? அவங்க தியேட்டர்ல இப்ப புக் பண்ணும் போது சொல்றாங்க நம்ம ப்ரூஃப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமா? இது நியாயமா சொல்லுங்க. ப்ரூஃப் கொண்டு வாங்க, ஐடி ப்ரூஃப் காட்டினா தான் ஏஜ் எல்லாம் நம்புவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடைசி படம் நாங்களாம் ஜாலியா ஹாப்பியா ஃபேமிலியோட போய் பார்க்க வேணும். இது அவர் ரொம்ப தவறுங்க. தோணால படத்தை தான் ரிலீஸ் பண்ண விடாம இருந்தீங்க. இப்ப ஹாப்பியா போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு தடையா? எத்தனை தடை போடுவீங்க அவருக்கு? சிபிஎஃப்சில திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஆக்டர் விஜய், இது நடிகர் விஜயின் கடைசி படம், அதனால் இந்த படத்துக்கு தயவு செய்து யூ சர்டிபிகேட் கொடுக்கவும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்திருந்தா தாராளமாக யூ சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. யூ சர்டிபிகேட் கொடுக்கல போல இருக்கு. குழந்தைங்களை கூப்பிட்டு போக முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பட் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் கடைசியா அவங்களால சாதிக்க முடிந்தது. நீங்க எவ்வளவுதான் தடை போட்டாலும் நாங்க டிக்கெட்டை வாங்கிட்டோம்ல, பாத்துருவோம்ல. ஏன் கையை வச்சு ஏதோ மறைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னது அது? 143 ரூபாய்க்கு என்ன 4 டிக்கெட்டா தருவான்? ஒரு டிக்கெட் தான் தருவான். சரி, ஒரு டிக்கெட்டுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? ஃபேமிலியோட போய் படம் பார்த்துட்டீங்களா? எப்படிங்க வீட்டுல 2 பேரை விட்டுட்டு 2 பேரை எப்படி கூப்பிட்டு போறது? நீங்க எவ்வளவுதான் தடை போட்டாலும் நாங்க டிக்கெட்டை வாங்கிட்டோம்ல, பாத்துருவோம்ல. என்ன இதெல்லாம் என்னன்னே புரியல. சரி, அடுத்து ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி கடைசி படம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழுகுறாங்களே. ஏன் அப்படி அழுகுறாங்க? அப்படி என்ன தண்டா போட்டாங்க கடைசியா? சொல்லுங்கடா. வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலங்க வச்சுட்டாரு தளபதி. முடியல சத்தியமா. திரும்ப எங்களுக்கு தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். தளபதி லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். சத்தியமா எங்களை அழுவ வச்சு அனுப்புறீங்க. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல படம் கடைசியா கொடுத்துருக்கீங்க. திரும்ப எங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு படம் எங்களுக்கு கொடுங்க. லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். என்னையா அப்படி உருகுறாங்க நெய்யாட்டம்? இது பரவாயில்ல, படம் வெற்றி அடைய நேர்த்தி கடன்னு முட்டி போட்டு நடக்கிறாங்க, தரையில சோத்த போட்டு திங்கிறாங்க, என்னடமா பண்றாங்க. ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியாக்கள்லாம் இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் கோட் சூட்டு போட்டு நடந்து வருவார் பாருங்க, அந்த போட்டோவையும் கீழே இவர் நடந்து வர போட்டோவையும் ஒன்னா போட்டு உலகாக படைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிரேம் பாருங்க ஜி பிரேம நீங்க பார்த்தே ஆகணும், இல்ல குறவுல கடிச்சு விடுவேன். பாருங்க ஜி, சீக்கிரம் பாருங்க ஜி. இப்போ இவங்க இந்த மாதிரி போட்டு இருக்கிறாங்கல்ல, இதுக்கு பேரு ஜேர்னலிசமா? ஏகப்பட்ட நார்த் இந்தியன் பேஜஸ், ஹிந்தி பேசுகிற மக்களால் ஹேண்டில் செய்யப்படுகிற சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், அதுல ஏகப்பட்ட ஃபேக் நியூஸஸ். ஏதாவது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல யாராவது அடிபட்டு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற செலவை பேஷண்ட் கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்னு தளபதி சட்டம் ஏற்றிருக்காராம் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஃபேக் நியூஸ். Vijay has made treatment in private hospitals free if the patient dies. Vijay has said all accused will be hanged. இன்னொரு பக்கம் அந்த பாலியல் வல்லுறவுல ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு உடனே தூக்கு அப்படின்ற மாதிரியான சட்டங்களை உடனே ஏற்றிட்டாராம் அப்படின்ற ஒரு செய்தி. உண்மையா? You may have seen some of these claims on social media doing the rounds because it's viral, it's all over the place. But let me begin first off by telling you none of this is true. So who's spreading it? Interestingly enough, there's a bunch of Hindi influencers peddling all of this. Same script, same text, same lie.
these influencer videos on social media are going viral and they all have dramatic thumbnails like Talapati Vijay ka bada naya faisla. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்குது அந்த அம்மா. இவனுங்க என்னடா முதல்வன் படம் ஃப்ரேமு இவர் நடந்து வர ஃப்ரேம் ஒன்னா வச்சு ஃப்ரேம் பாருங்க ஜி, ஐயோ பாருங்க ஜி அப்படின்னு நம்மளை வந்து தொல்லை பண்ணினுங்கிறாங்க. என்ன அது? நம்ம ஜென்சி இளைஞர்கள் பயணித்து வந்த பாதை என்ன, அவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போமா? ஏன் பிடிக்குமா? விஜய் சார் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? விஜய் சார் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? இருப்பாங்க. விஜய் சொன்னாலே பிடிக்கும், சொன்னாலே பிடிக்கும். அவர் வந்து நிக்கிறப்பே எங்களுக்கு அவர் தான் சிஎம், இதுக்கப்புறம் அவர் தான் சிஎம். யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலை கிடையவே கிடையாது. தற்கொலை எல்லாம் கிடையவே கிடையாது. நாங்க மேற்கொலை நாங்க தான் அடுத்த எல்லா வருஷமும் சிஎம். இனிமே அவருதான் அடிச்சுக்கவே முடியாது. அவர் இன்னும் சிஎம் பார்க்கவே இல்லை. உங்க வீட்லயும் சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. பார்த்துட்டீங்களா? உங்க விஜய் சாரை பார்த்துட்டீங்களா? சந்தோஷமா? பேர் சொன்னாலே பிடிக்குமே. பார்த்து தொண்டை கிழிஞ்சிட போகுது. கிழிஞ்சுக்கிட்டு வயிற்றுல இருக்கிறதெல்லாம் காலையில சாப்பிட்டதெல்லாம் இது வழியா வந்துட போகுது, அப்படியே தொண்டை வழியாவே. கொஞ்சம் பொறுமை சாமி, பொறுமை. I feel very happy today because he is a cutest man. Beautest. Okay. Beautest man. Continue. He's so beautiful. எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. எனக்கு தெரியும் அவர் ஏன் இப்படி அழகாக இருக்கிறார் என்று. ஏன் என்றால் அவர் போட்டு குளிப்பது டிவிகே சோப்பு அப்படின்னு ஒரு சோப்பை வந்து ரிலீஸ் பண்ணா கூட அந்த சோப்பு வியாபாரம் பிச்சுட்டு போகும். ஐடியா தெரியாம இருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவை நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. நிலாவை நீங்க நேர்ல அப்படி பார்க்கவே முடியாது. அதை வந்து பாக்குறப்ப கண்ணு அவிஞ்சு போயிடும் நிலாவை பாக்குறதுக்கு. சூரியனை நீங்க நல்ல குளு குளு குளுன்னு பார்க்கலாம். நல்ல மதியான வெயில்ல நின்று பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்ல குளு குளு குளுன்னு இருக்கும். ஏன் நிலாவையே பிடிச்சிட்டு தொங்குறீங்க எனக்கு புரியல. ஒரு மார்ஸ், ஒரு வீனஸ், ஒரு ஜூபிட்டர், இல்ல தூரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரம், ஒரு கேலக்சி, இப்படி சயின்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா பிளாக் ஹோல் இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பயன்படுத்துங்க. சயின்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குது, இன்னும் நிலாவையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நிலா இஸ் நாட் சோ பியூட்டிஃபுல் திங். ஹேவ் யூ சீன் தட் பிளாக் ஹோல் திங் இன் இன்டர்ஸ்டெல்லார் மூவி? பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளவு அழகா இருக்கு, அது பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. பியூட்டிஃபுல் அண்ட் டேஞ்சரஸ், தெரியுங்களா? அப்படி எழுதுனுங்க. ஜெகதீஷ் பழனிசாமி தெரிய மாட்டேங்குது. என்னெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நல்லா பக்கமா எழுதி தருவேன் நான். என்னத்தை எழுதி தரானுங்க? அவரை பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்களாம் போறோம், ஆனா எங்களால பார்க்கவே முடியல அவரை. பின்னாடியே போய்க்குது பாவம் குழந்தைக்கு வந்து ஒரு தடவை முகத்தை காட்டினா தான் என்ன, அப்படி என்ன மஞ்சளை பண்ணணும்? கண்டிப்பா நாங்க அவளை பாப்போம். இந்த இடத்துல நாங்க எப்படியாவது ட்ரை பண்றோம். அவர் பேச நாங்க பார்த்தாலே எங்களுக்கு போதும். வேற எதுவும் வேணாம். என்னத்துக்கு வேணும்? நீட் எக்ஸாம்ன்றாங்க, முறைகேடுங்கிறாங்க, லீக்குங்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு வேணாம். அவர் பேச நாங்க பார்த்தாலே எங்களுக்கு போதும். ஃபர்ஸ்ட் வந்து மூக்க சனி கட்சியில இருந்தே இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. இப்ப எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மேரி ஆள் தான். வீட்டுக்காரர் மேரியா? விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மேரி ஆள் தான். மிஸ்டர் மேரி, வீட்டுக்காரர் மேரி, இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் மேரி. விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மேரி ஆள் தான். இது என்னன்னு பாருங்க. விஜய் தான் வீட்டுக்காரர் மேரி அப்படின்றாங்களே, நீங்க தான் விஜயா, விஜய் தான் நீங்களா? இதை தெளிவுபடுத்துங்க. இப்படி இருவேறு ஆட்களாக பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்னு சொல்ற மாதிரி இது ஏதாவது அந்த மாதிரியான விஷயமா இருக்குமா? தெளிவுபடுத்துங்க. எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, அதனால எனக்கு அவரை பிடிக்கும்.
வேஸ்ட் ஆயிட்டாரு. பிடிக்காது. மயிர்னா அவர்னா நான் பண்ணாரு, பெண்களுக்கு நான் பண்ணாரு அவரு. என்னன்னா பண்ணாரு அவரு? ஒரு போட்டோ எடுத்துக்கு வரா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கு வரா, நீலாம இருப்பாரா பாக்குறதுக்கு? வேஸ்ட் ஆயிட்டாருண்ணா, வேஸ்ட் ஆயிட்டாரு. அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வேற பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஸ்லோவா போச்சுன்னா நான் விஜய் அண்ணனுக்கு ரோஸ் தந்திருப்பேன், சிஎம் விஜய் அண்ணனுக்கு. ஆனா கார் ஸ்லோவாவே போகல. இதுக்காக நான் காலையில 5 மணில இருந்து கரூர்லயே இருக்கிறேன். ஸ்லோவா போலையா, வேகமா போயிட்டாங்களாம். நல்ல வேலை ஓரமா போனாங்க. நடுவுல நின்று இருந்தீங்கன்னா மேல ஏத்திட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா ஓரமா நில்லுங்க. கார் விஜயும் பார்க்க முடியல, கார் ஸ்லோவா போல, பூவும் தர முடியல. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போமா, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. இந்த கொலையறது மட்டும் நிறுத்து. எது கொலையடா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனா எது விவரம் தெரிஞ்சதுல இருந்தா? உங்களுக்கு எப்பொழுது விவரம் தெரிஞ்சது எனக்கு புரியல. எப்ப விவரம் தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே. நான் பூ கொடுக்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாமியா மடி விஜய் வருவார்ல, அப்ப நாங்க வரும்போது இந்த பூவை மட்டும் வாங்கிக்க சொல்லுங்க. காரை கொஞ்சம் ஸ்லோவா, வீடியோ கூட என்னால எடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷாக் ஆகணுமா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க பயணித்து வந்த பாதையே ரொம்ப மோசமான டெரரான பாதை. அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசுனாங்க தெரியுங்களா? எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். குப்பை பேருக்க கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கணும். அவர் பாக்கணும், அவர் பாக்கணும். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரும் தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் 2 தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. சில பேர் வச்சுக்கிறாங்களா? யார சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும். நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டாங்குது. அவரால முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சுன்னு சமாளிக்கிறாருல்ல. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க? அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. 52 வயசுனா நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். சார் எங்களுக்கு எல்லாம் இப்பயே உயிர் பண்ணா கூட எனக்கு எல்லாம் பரவாயில்லைங்க சார். எனக்கு எல்லாம் அவளை பார்த்ததும் கண்ணீர் தண்ணியா வந்துருச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அவர் 60-70 வருஷத்துக்கு அவரே தான் இருக்கணும். 70 வருஷமா? ஒரு 50, ஒரு 70 சேர்த்தா ஒரு 120 வருஷமா? வாட் இஸ் திஸ்? எங்க உயிரே அவருதான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அன்பு. இந்த சூழல் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிய வைக்குது. அதாவது என்னன்னா, இவ்வளவு காலம் வடநாட்டுக்காரன், வடக்கன் அப்படின்ற மாதிரியான பார்வையெல்லாம் நமக்கு இருந்தது. இந்த சூழல்ல எதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்கள் அந்த பிரச்சனைக்காக முன்னின்னும் போராடுறாங்க. அதே சூழல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஜென்சி இளைஞர்கள் என்ன மனப்பான்மையில இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழல் மாறணும், அவங்க அரசியல் படணும் அப்படின்றதுதான் நாம விருப்பப்படுறோம். அது நடக்குமா அப்படின்றது தெரியல. பட் என்னுடைய வீடியோவை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கிறீங்க, என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாக்குறீங்க, என்னுடைய ஃபேக் சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. அடுத்த தடவை மீண்டும் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்துல உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பை மீ காஃபினுடைய லிங்க் தரேன். அதை பயன்படுத்தி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். பை மீ காஃபினுடைய QR கோடிங்க தரேன். அப்படி இல்லைன்னா UPI QR கோடிங்க தரேன். இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Patti Dingari, do 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 do.
நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்பிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் இனிமே நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. இதுதான் கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதனால வந்து நீங்க இந்த ஜனநாயகன் படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா.